இப்போ லைவ்ல கானா வினோத் அண்ணா வந்துட்டு அரோரா பார்த்து ஒரு சாங் பாடுறாரு. அது என்ன பாட்டுன்னா, அந்த சின்ன பொண்ணு தான் வெட்கப்படுது அம்மா அம்மாடி சாங் இருக்குல்ல, அந்த ரைமிங்கில பாடுறாங்க. அது சில பேர் ஃபன்னுங்கிறாங்க, சில பேர் அது ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பாட்டு சொல்லிடுறேன், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அது ஃபன்னா இல்லை அது ஃபன்னுக்கு அப்பாற்பட்ட லிமிட்டாங்கிறத. நைட்டு உனக்கு கொசு கடிக்கலையாமா, ஷோல்டர் ஆண்டு கிழிஞ்சிருக்குது, முட்டி ஆண்டு தேஞ்சிருக்குது, மூக்கு கொஞ்சம் சாஞ்சிருக்குது, உன்னோட மூஞ்சி கொஞ்சம் காஞ்சு போயிருக்குது, அண்ணன் தம்பியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி கொடுங்க, பூச்சி மருந்தை சோத்துல வச்சு சீக்கிரம் கொல்லுங்க, மூதேவி மானத்தை வாங்குறியே, அட்டு அரோரா மேக்கப்பை போட்டு மானத்தை வாங்குறியே, அட்டு ஃபிகரெல்லாம் இப்படி ஆட்டம் போடுதே, மேக்கப் போட்டுட்டு சீனை போடுது, அப்புறம் அட்டு ஃபிகரெல்லாம் ஆட்டம் போடுது. கொஞ்சம் மியூட் பண்ணிட்டாங்க. அதுங்க தாண்டா சுற்றின்னு இருக்குது செம்ம ஃபார்மில், ஃபாஸில் போய் குளிக்குது, கார்டனில் வந்து நடிக்குது. இப்போ பேக்ரவுண்டில் வந்துட்டு சபர் ஏதோ சப்போர்ட் பண்ணி சொல்கிறாரு, அந்த அட்டுனால தாண்டா நீ இதில் வந்து நிற்கிற நான் சம்திங் சொல்கிறாரு. கண்ட வீடியோ போடுது அப்படின்னு சொல்லிட்டு, போட்டிருக்கேல்ல நீ அப்படின்னு சொல்லி அரோராட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து ஆமாம்மா போட்டிருக்கேன்னு. அப்போ சபரியும் சாண்ட்ராவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அரோரா சொல்கிறாங்க, இருங்க வன்மத்தை கக்கட்டும்னு சொல்கிறாங்க. திறமை உள்ளவெல்லாம் வறுமையில் சுற்றிட்டுருக்கான், கீழ்ப்பாக்கம் கேஸ் எல்லாம் ஜீன்ஸை போட்டு சுற்றிட்டுருக்கு. திருப்பி அரோரா எதையாவது தூக்கி தலையில் அடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ரா அதுக்கு வந்துட்டு இல்லை விடுங்க வன்மத்தை கக்கிட்டு போட்டோன்னு சொல்லி அரோரா சொல்கிறாங்க. அரோராக்கு அது க்ளீனாக பிடிக்கல, அது அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் தெரியுது. மார்னிங்கே திவ்யாவை வந்து சூனியக்கார கிளவி அங்கே உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ திவ்யா இருக்க மாட்டாங்க, அந்த டைமில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி கரெக்டாக படுதா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.